ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பல மேனிக்கு பப்பாளி சோப்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமான பொருள் பப்பாளி. நம்ம எந்த அளவுக்கு சருமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இதில் நார்ச்சத்து, கரோட்டின், விட்டமின் சி ஆகிய கனிமச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் குறையும். இதை சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடல் எடையை குறைக்கும். பப்பாளியை முடிந்த அளவுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது என்ன வேணும்னா சோப் பேஸ். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, இல்லைனா அமேசானில் கிடைக்கும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் பியர் சோப்பை வச்சு இந்த சோப்பு தயாரிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம இதை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை டபுள் பாயிலிங் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கும் போது இந்த பாத்திரத்தை இதில் வைக்கணும். இதுதான் டபுள் பாயிலிங். இது அப்படியே மெல்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பப்பாளியை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இந்த சோப் பேஸு. இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பப்பாளியை இதை போட்டுக்கலாம். இது உடனே பண்ணிவிடுங்க, உடனே செட் ஆகிடும் அந்த சோப்பு. ரோஸ் வாட்டர் வாசனைக்காக. கிளிசரின் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன், ஊற்றிக்கோங்க. விட்டமின் இ கேப்சூல் அது 2 எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சருமத்துக்கு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். முகத்தில் உள்ள கரும்புள்ளி எல்லாம் சரியாயிடும் இந்த சோப் போட்டால். இந்த மாதிரி பவுலில் வேஸ்லின் தடவிட்டு அதில் அப்படியே ஊற்றிடலாம். ரெண்டு சோப்புக்கு ரெடியாக இருக்குது. இது ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சா போதும். செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பப்பாயா சோப் தயார். இது உடனே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே ரொம்ப கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நாள் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்படி தான் இருக்குது பப்பாயா சோப். நுர கூட வருது பாருங்கள். இப்படிதான் இருக்குது. முகத்தில் உள்ள கரும்புள்ளி, இந்த பரு மறைஞ்சதெல்லாம் சரியாயிடும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி போடுங்க. மாதிரி தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.